Hi friends, இந்த வீடியோல நம்ம HDI and Economic Development in Tamil Nadu இந்த டாபிக்ல இருந்து part 2 வீடியோ பார்க்க போறோம். There are 28 national highways in Tamil Nadu covering a total distance of தமிழ்நாட்டில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன. அவை மொத்த டேஷ் தூரத்தை உள்ளடக்கியது. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் பார்க்கும்போது ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ் இப்படி தான் இருக்குது. அதில் ரோட்வேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அக்சஸ் பண்ணணும் என்றதுக்காக தான் இந்த 4 லேன் 6 லேன் ப்ராஜெக்ட், நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாமே கொண்டு வர்றது. அதில் நம்ம இப்போ ரீசன்ட் புக் இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5036 கிலோமீட்டர். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே அண்டு லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து NH47A சொல்லலாம். இது வந்து எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட்டு, அதாவது கேரளா சைடு வந்து கவர் ஆகுது. NH47A டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5.9 கிலோமீட்டர். இதே லாங்கஸ்ட் ஹைவே பார்த்திங்கன்னா NH7. இது வந்து வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி, அதாவது வாரணாசி உத்தரப்பிரதேஷ்லேருந்து கன்னியாகுமரி தமிழ்நாடு வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 2369 கிலோமீட்டர். ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள இந்த மேஜர் சிட்டிஸ் தான் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து மெயின் சிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணுது, இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ்ன்றது. அதே போல் இந்த 6 வழி சாலை, அதாவது 6 லேன் சூப்பர் ஹைவேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 4 சிட்டிஸ் வந்து மெயினாக கனெக்ட் பண்ணுது. சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. இந்த 4 சிட்டி நேம் ரொம்ப முக்கியம், நமக்கு எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைனல் வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரி ஆஃப் எ கண்ட்ரி டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் நார்மலி எ இயர் இஸ் நோன் அஸ். அதாவது இப்போ நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறோம்ல, ஸோ நம்ம பவுண்ட்ரி, அதாவது இந்தியாவுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதை வந்து என்ன நேமில் சொல்லுவோம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைகளில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறுதி மதிப்பு ஒரு வருடம் சாதாரணமாக அறியப்படுகிறது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் ஜிடிபி ஒன்று, என்டிபின்னு ஒன்று, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். அதாவது என்டிபினா ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இப்போ ஓவராலாக நம்ம கண்ட்ரியில் வந்து இந்தந்த ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது ஒரு லிஸ்ட்டு எடுத்துருவாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகியிருக்கு, ஸோ நிறையா வேஸ்டேஜ், அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுல வியர் அண்ட் டிஆர் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே டிப்ரிசியேஷனில் வந்துடும். அதுதான் வந்து என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு எக்ஸாமில் வந்து அடிக்கடி இந்த ஃபார்முலா பேஸ்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னென்னா ஜிடிபி ப்ளஸ், அதாவது இந்த ஃபார்முலா பாருங்கள், டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி, அதுதான் ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடு. ஸோ ஜிஎன்பி பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்என்பி அப்படின்னா என்னென்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஸோ நம்ம ஓவராலாக கணக்கு வந்து எது எடுத்துப்போம் பார்த்திங்கன்னா என்என்பி, அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், அதை தான் நம்ம எடுத்துப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நேஷ்னல் இன்கம் தான் கேல்குலேட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜிடிபி தான் அதிகம், ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கு ஜிடிபி தான் அதிகமாக சொல்லுவோம். பட் என்என்பியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜிடிபினா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுதான். என்டிபினா என்னென்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிஎன்பினா என்னென்னா ஜிடிபி ப்ளஸ் ஒரு டோட்டல் இன்கம் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வர்றது. என்என்பினா என்னென்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஒன், த லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ்.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம். இது வந்து நம்ம பார்ட் பை பார்ட் படிக்கணும். அதாவது எப்படின்னா, இந்தியாவுக்கான டோட்டல் சென்சஸ், தமிழ்நாட்டுக்கான டோட்டல் சென்சஸ் லிட்ரஸி ரேட்டில், அதே மாதிரி ஃபீமேலில் எவ்வளோ, மேலில் எவ்வளோ, போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இப்படி பிரித்து படித்தா இந்த ஒரு 6 ஃபேக்ட்ஸ்லேருந்து எது கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா வந்து 74.04%. ஸோ லிட்ரஸி ரேட் பாருங்கள், இதில் வந்து 80.33%. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாடு, செகண்ட் இருக்கிறது ஃபுல்லாக இந்தியா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80.33% இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் 74.04%. மேல் வந்து 86.81% அண்ட் ஃபீமேல் வந்து 73.86%. சம்டைம்ஸ் 73.9% கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 82.14% அண்டு 65.46%. ஸோ ஓவரால் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு ப்ரிப்பேர்டு அண்ட் ரிலீஸ்டு பை. உலகின் மனித மேம்பாட்டு அறிக்கை யாரால் தயாரித்து வெளியிடப்படுகிறது? ஸோ HTA இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் பி UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க வந்து 1990 இந்த இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு யார் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மஹ்பூப் உல் ஹக், அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து எதை தான் பேசிக் க்ரைட்டீரியான்னு வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் அண்டு இன்கம். ஸோ இவங்க வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ், இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட HTA 2019 படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129th ரேங்க் இருக்குது அவுட் ஆஃப் 189 கண்ட்ரிஸ். ஸோ நம்ம 2018 பார்த்தீங்கன்னா 130 கிட்ட இருந்தோம். ஸோ ஒரு ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட், எது தவறானது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஃபுல்லாக ஆக்ட்ஸ் பேஸ்டாக இருக்குது. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1982, வன பாதுகாப்பு சட்டம் 1982. செகண்டு, த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து கரெக்டு தானே. தேர்ட் ஒன், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2003, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2003. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, சாரி எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1982 இருக்குது. இது வந்து நமக்கு தெரியும் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ன்றது 1980 வரும்னு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2003 இருக்குது. இது வந்து 2002 வரும். அண்ட் செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் ரெண்டுமே கரெக்டு தான். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, வன பாதுகாப்பு சட்டம் 1980, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. Next one, the native language spoken in Tamil Nadu is Tamil. It has become the official language from. தமிழ்நாட்டில் பேசப்படும் பூர்வீக குடிமக்கள் மொழி தமிழ். இது அதிகாரப்பூர்வ மொழியாக எப்பொழுது மாற்றப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தமிழ்நாட்டுக்கான அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு அறிவித்த ஆண்டு எதுவும் பார்த்திங்கன்னா 1958 அண்ட் டேட் வந்து January 14. அதே போலவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெட்ராஸ் என்ற நேமை வந்து தமிழ்நாடு அப்படின்னு எந்த இயர் மாற்றிருப்பாங்கன்னா 1969. நெக்ஸ்ட் ஒன், த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர். பொருளாதார வளர்ச்சியின் அளவை அளவிடுவதற்கான முக்கிய குறியீடுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி. பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், PCI சொல்லுவோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, கொள்முதல் சக்தி சமநிலை. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு குறியீடு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்என்பி. என்என்பியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஜிஎன்பினா ஓவராலாக ஜிடிபி, அதுக்கப்புறம் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடு. ஸோ இதில் வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது கலந்துருக்கு. அதனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். பெர் கேபிட்டா இன்கம். ஸோ பெர் கேபிட்டா இன்கம்னா ஒரு தனி நபருடைய வருமானத்தை வச்சு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி $1.90 அது ஒரு பர்சனுக்கு ஒரு டேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் ஒரு கண்ட்ரியோட அந்த பாவர்ட்டி, எக்கனாமிக் க்ரோத் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறாங்க. ஈவன் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நமக்கு வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ ஒரு பொருளை நம்ம இப்போ வந்து 10 ரூபா வாங்குகிறோம், ஒரு வருஷம் கழித்து அது வந்து 15 ரூபாயாக மாறுது. அங்கே இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. ஸோ அதுவும் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடான டேர்ம்ஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதில் வந்து எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் இன்கம் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இன்கம்னா கண்டிப்பாக வந்து அதில் எக்கனாமிக்ன்றது வந்துடுது. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் ஒன், த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு இஸ். தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ரிசர்வாயர் அது வந்து 81 தான் இருக்குது. ஆனால் வெல்ஸ் பாருங்கள், அதில் வந்து டியூப் வெல்ஸ், ஓப்பன் வெல்ஸ், அதாவது கிணறு 14,92,359 கிட்ட இருக்குது. இந்த டேட்டாலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா தமிழ்நாட்டுக்கு முக்கியமான நீர் ஆதாரம்ன்றது இந்த வெல்ஸ், அதாவது கிணறுகள் மூலமாக தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டேங்க்கு 41,262 கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு கேனல்ஸ், வாய்க்கால் 2,239. அதுக்கப்புறம் தான் ரிசர்வாயர்ஸ் 81. மெயினாக இங்கே தான் வந்து நம்ம வாட்டரை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஸ்டோர் பண்ண முடியும். இதே ரிவர், லேக், பாண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும். ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு எதுவும் பார்த்திங்கன்னா கிணறு, வெல்ஸ் தான் வரும். நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட 14 லட்சம் கிட்ட இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு டாப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப்ஸ் எக்ஸப்ட். பின்வரும் பயிர்களின் உற்பத்தியில் தமிழ்நாடு எவற்றில் முதலிடம் வகிக்கிறது? இது வந்து நான் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பனானா, அதாவது பிளான்டேஷன் கிராப்ஸ், அதாவது தோட்டப்பயிர்கள், இதில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். அதாவது பனானா, கோகோனட் இதெல்லாம் வரும். அதே மாதிரி ரப்பர், கேஷ்யூ நட் இதில் தான் வந்து செகண்ட் பிளேஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். தேர்ட் இடத்துல பார்த்திங்கன்னா பெப்பர் வரும். அண்டு ஃபோர்த்தில் வந்து சுகர் கேன் வரும்னு நம்ம பார்ட் 1 வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. பனானா, கோகோனட், பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடுது. இதில் எக்ஸப்ட் எதுவும் பார்த்திங்கன்னா கார்டமன், ஏலக்காய் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக பாலின விகிதம் உள்ளது? செக்ஸ் ரேஷியோ வந்து 995 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 1000 தான் நம்ம வந்து எப்போவுமே கால்குலேட் பண்ணுவோம். செக்ஸ் ரேஷியோன்றது அந்த ஃபீமேல், மேல் அவங்களுக்கான அந்த கால்குலேஷன் தான். இதில் வந்து அதாவது 1000 மேலுக்கு 995 ஃபீமேல் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா 1000 மேலுக்கு 940 ஃபீமேல் இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியாவில் பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா கேரளா தான் டாப்பு, 1084. அதே மாதிரி எந்த ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹரியானா 830. ஆனால் இப்போ வந்து 2020 ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ அந்த ப்ரோக்ராம் தான் அதிகளவு ஹரியானாவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தந்திருக்கு. ஸோ அது மூலமாக கிட்டத்தட்ட 920 கிட்ட இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு 2021 சென்சஸ் வந்து அதில் வந்து அத்தாரிட்டியாக என்ன ரிப்போர்ட் தராங்களோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ செகண்ட் ஸ்டேட் வந்து எது அதிக அளவு செக்ஸ் ரேஷியோ எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் 995. இதே வந்து யூனியன் டெரிட்டரியில் ஃபர்ஸ்ட் எது பார்த்திங்கன்னா 1038. இதெல்லாம் ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோன்னா நீலகிரிஸ் தான் வந்து அதிக செக்ஸ் ரேஷியோ உள்ள டிஸ்ட்ரிக்ட் 979 கிட்ட இருக்குது. இதே லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிக்ட் எதுவும் பார்த்திங்கன்னா கடலூர் தான் 878 தான் இருக்குது. இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு ரேங்க்டஸ். மனித மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது?
ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா 3rd ரேங்க் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க HDIயில் தமிழ்நாடு UNDP 2015 ரிப்போர்ட் படி. அதே போலவே நம்ம வந்து ஹெல்த் இண்டெக்ஸ்லேயும் 3rd ரேங்க்கில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேரளா இருக்காங்க, செகண்ட் வந்து பஞ்சாப் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் சதர்ன் ரயில்வே இஸ் அட். தெற்கு ரயில்வேயின் தலைமையகமாக எது உள்ளது? ஸோ சதர்ன் ரயில்வேக்கு ஹெட் குவார்ட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் வரும். இதே வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு எது ஹெட் குவார்ட்டர்னா செகந்திராபாத். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு எது ஹெட் குவார்ட்டர்னா கொல்கத்தா. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சதர்ன் ரயில்வேக்கு சென்னை தான் ஹெட் குவார்ட்டர். அதே மாதிரி வெஸ்டர்ன் ரயில்வேக்கு எது ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. அண்ட் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு எது வந்து ஹெட் குவார்ட்டர்னா கொல்கத்தா. நார்தர்ன் ரயில்வேக்கு நியூ டெல்லி. ஸ்பிக்னா என்னன்னா சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ நமக்கு தெரியும் தூத்துக்குடியில் தான் வந்து போர்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ போர்ட் இருக்குன்னா அங்கே வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. பிகாஸ் பெட்ரோல் டீசல் தான் ஜென்ரலாக வந்து மண்ணிலேருந்தும் தோண்டி எடுப்பாங்க, அதே மாதிரி கடல்லேருந்தும் எடுப்பாங்க. ஸோ போர்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே கடலும் இருக்கும். அதனால் தூத்துக்குடி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஸ்பிக்னா எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ ஓரளவுக்கு இந்த டாப்பிக்லேருந்து நம்ம வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது புக்குள்ளேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்கும் புக்குள்ளேருந்து என்ன கேட்பாங்க அதை வந்து கவர் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணுவோம். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எடுத்து அதை கவர் பண்ணிடலாம். பிகாஸ் யூனிட் 8 யூனிட் 9லேருந்து ஒரு 70 மார்க் வருதுன்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரனா இந்த மாதிரி வைட் ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோரே எடுக்கலாம். அண்ட் இந்த டாப்பிக்லேருந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்னு ஒரு டைப்பாக எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்கு உள்ளேருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் அதை வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து கவர் பண்ணிடலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின் டிஸ்கஷன் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் தரப்போகிறோம். இதில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு 100 வீடியோஸ் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் 20 வீடியோஸ் பார்த்திங்கன்னா மார்ச் மந்தில் கவர் பண்ணி தந்துடுவோம், அதாவது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 மந்த்ஸில் வந்து ஒவ்வொரு மந்த்தும் 25 வீடியோஸாக எடுத்து தந்துடுவோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபார்ம் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணுற ஒரு 100 கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் மட்டும்தான் சார்ஜு. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு தான் 600 ருபீஸ் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 100 கேண்டிடேட்ஸ் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த சார்ஜு. தேங்க்யூ.